இருக்கும். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேனை ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிட்டு அதில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, கரம் மசாலா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காய பேஸ்ட் நல்லா இந்த எண்ணெயில் சுருங்க வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வதங்கட்டும். சீக்கிரமா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சோண்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3 மினிட்ஸ் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. நீங்க இதுல கொண்டைக்கடலை ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதுல கொஞ்சம் கொண்டைக்கடலை எடுத்து மிக்சியில ஒரு சுத்தி வச்சுக்கோங்க. அதுதான் நாம வந்து அந்த சன்னா மசாலா கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்பதான் நம்ம கிரேவி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அவசரப்பட்டு எதையும் ஆட் பண்ணிடாதீங்க. 3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, லைட்டாக ஃப்ளேவருக்கு மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் உப்பு முன்னாடி கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். திக்காக தான் இருக்கும், ஏன்னா இதில் நம்ம கொண்டைக்கடலை அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. மேலே பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொண்டைக்கடலை ஆட் பண்ணதுமே நம்ம இந்த கொண்டைக்கடலையை அரைச்சி வச்சுருக்கோம்ல குறைன்ட்டு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போது நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து மல்லித்தழை மட்டும் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்து நம்ம எப்படி மசாலா பூரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பூரியை வந்து உடைச்சி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அந்த பூரியை உடைச்சாச்சு. அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்லயே பண்றதுனால நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எது நமக்கு அது வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்வீட் சட்னி, இதுவும் வீட்டில் தான் செஞ்சது, ஹோம்மேட் ஸ்வீட் சட்னி தான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் சட்னி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிரீன் சட்னியும் இது நான் வீட்டில் ரெடி பண்ணது தான், ஹோம்மேட் ஸ்வீட் கிரீன் சட்னி. இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இதையும் செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. கிரீன் சட்னியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாட் மசாலா. இப்போ சாட் மசாலா பிடிக்கலன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ சாட் மசாலா கொஞ்சம். இதுக்கப்புறம் அது மேலே வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம் மட்டும் போடுங்க, சின்ன வெங்காயம் போடாதீங்க, அது நல்லா இருக்காது. பெரிய வெங்காயத்தை லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெங்காயம் பிடிக்காது, பச்சை வெங்காயம் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தக்காளி குட்டி குட்டி பீஸா, அந்த ஜூஸ் இல்லாமல் வெறுமனே அந்த தக்காளி இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மல்லித்தழை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஓமப்பொடியோ இல்லை இந்த மணிக்காராமந்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காராமந்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு கொடுக்கறதா இருந்தால் அதை ஆட் பண்ணி கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.